வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க இன்றைக்கி ஒரு ஹெம்மியான டின்னர் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நார்மலான வீட் ஃப்ளோர் தான். நம்ம சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு சப்பாத்தி மாவை கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச பிறகு வந்து ஆயில் விட்டு நம்ம ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வைக்கலாம் மாவை. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் சப்பாத்திஸ். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வீட் ஆர் மைதா. நான் வந்து வீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், கோதுமை மாவு. பாருங்கள், பேன் ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஆட் செஞ்சுக்கலாம். ஆயில் இல்லை பட்டர் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. நீங்கள் டைம் இருக்கும்போது பார்த்துக்கலாம். பாருங்கள், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஒரு 4 ஆனியன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோ தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் ஒரு 4 minutes ஆகுது வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நீங்கள் அனுப்புகிற வேல்யூபாலான கமெண்ட்ஸ் அண்டு லைக்ஸ் அப்புறமா சப் வந்து எல்லாமே வந்து ஸ்பேமில் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் என்னுடைய ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் இது. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். மினிமம் இல்லை ஒரு 3 to 4 minutes ஆகுது வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். பாருங்கள், அது கூட வந்து நான் தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி உப்பு கலந்துக்கலாம் தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ரெசிபின்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சப்பாத்தி தான். ஹெம்மியான டேஸ்டான பன்னீர் பரோட்டா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பரோட்டானா சப்பாத்திக்கு தான் சொல்கிறேன். பன்னீர் மசாலா சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மஞ்சள் உப்பு கலந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆனியன் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும் சப்பாத்தியில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் பாருங்கள், நல்லா துருவி வச்சுருக்கேன்னா. துருவ முடியல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இது மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பன்னீர் போல் இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து பொடி மாஸ் போல் தான் செய்ய போகிறோம், அதனால தான். பாருங்கள், நல்லா கலந்துக்கோங்க. மசாலா வந்து ரெடி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா கொஞ்சம் இதுவாகிடும். பாருங்கள், இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில். நீங்கள் இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் வந்து ரொம்ப நைஸாக வதங்க கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ட்ரையாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சப்பாத்தி மாவும் ரெடி ஆகிடுச்சு நல்லா ஸ்மூத்தாக. இப்போ வந்து நம்ம தேவையான சைஸில் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டஃப் பண்ண போகிறோம். அப்புறமா சப்பாத்தி உருட்டும் போது வெளியில் வந்துடும். அதனால கொஞ்சம் பெரிய பாலாகவே எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஸ்டஃப்பை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெம்மியான டேஸ்ட்டில் வந்து பன்னீர் பரோட்டா வந்து ரெடி ஆக போகுது. நீங்கள் இது சிம்பிளாக குயிக்காக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். சைட் டிஷ் கூட எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்திக்கு வந்து மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு உங்கள் கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சப்பாத்தி நல்லா கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சினிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மழை சீசனுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். பாருங்கள் ஹெம்மியான பன்னீர் பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு சொல்லிவிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்படியே தான் சாப்பிட்டோம். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் இதே போல் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.